மா மா என் ஃப்ரெண்டு சொன்னா கீழே உட்காந்து எழுந்திருக்கும் போது லெஃப்ட் கை வச்சா பையனாமா, ரைட் கை வச்சா பொன் குழந்தையாமா. அப்ப எனக்கு எந்த குழந்தைமா பிறக்கும்? நான் எந்த பக்கம் கை வச்சு எழுந்திருப்பேன்? நீ எப்ப கீழே உட்காந்து எழுந்திருக்க? இந்த கேள்வியெல்லாம் நீ என்ன கேக்குற? எல்லாம் பிறக்கும் போது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற நீனு? நேற்று நான் சிக்கன் வேற சாப்பிட்டல, பேபிக்கு ஏதோ ஆயிடுமாமா. என் ஃப்ரெண்டு சொல்றா சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாமா. என்னடி என் ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால்ல பேசினேன். அவ சொல்றா ஃபேஸ் இப்பலாம் முன்னாடி ரொம்ப க்ளோவா தெரியுதுன்னு சொல்றாமா. ஃபேஸ் க்ளோவா இருந்தா பொன் குழந்தை பிறக்கும்னு சொல்றாமா. அப்படியாமா? பொன் குழந்தை தானே பிறக்கும் எனக்கு. மா வாமிட் அதிகமா நான் எடுத்துட்டே இருக்கல, அப்ப குழந்தைக்கு நிறைய முடி இருக்கும் தானேமா. நம்ம பேபி ஷவர் வந்து மண்டபத்துல வைக்க போறோமா இல்ல பார்ட்டி ஹால்ல வைக்க போறோமாமா? எனக்கு வெட்டிங்க்கு புக் பண்ண அதே மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணிக்கலாமா? போட்டோகிராஃபர் நல்ல போட்டோகிராஃபரா பார்த்து புக் பண்ணணுமா? மா நீ சாப்பாடு வடிப்பியா இல்லை குக்கரில் வைப்பியாமா? ஏன் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன்? நீ சாப்பாடு வடிப்பனா நாளைல இருந்து சாப்பாடு வடிக்கிற தண்ணியில கொஞ்சமா பட்டர் போட்டு கொடுமா. அது மாதிரி பட்டர் போட்டு குடிச்சா நார்மல் டெலிவரி ஆகும் என் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. 5 மாசம் ஆனால் எல்லாம் எனக்கே கொடுக்க தெரியும். சும்மா உன் ஃப்ரெண்டு இதை சொன்னா அதை சொன்னான்னு சொன்னா உன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் பிரச்சனை பார்த்துக்கோ. ஏமா உன் ஃப்ரெண்டு ஸ்கேன் கூட பண்ணுவாளா? ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டு வாளா எல்லாத்தையுமே? அப்புறம் ஏன் டாக்டருக்கு செலவு பண்ணுற? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போயிடுமா?